வந்து எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. நீ நிலைமையை பார்த்தீங்களா? ஒழுங்கான பத்திரமோ ஒழுங்கான இதோ வச்ச ஆளுகளுக்கு இன்னைக்கு வந்து சரியான ஆட்கள் இது பண்ணல. புறம்போக்கு இடத்த புறம்போக்குகள் சில புறம்போக்குகள் வந்து வேஸ்டா பத்திரம் போட்டு வாங்கி கள்ளப்பட்டா போட்டு தெருவை எடுத்து கீழே தெருவை எடுக்காங்க, மேல தெருவை எடுக்காங்க, எல்லா தெருவையும் எடுக்காங்க. எடுத்தவங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த கட்சிக்காரங்க வராங்க. எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? கள்ள பத்திரம் போட்டவங்களுக்கும் கல்ல இது போட்டவங்களுக்கும் துணை வந்து நின்றுக்கிட்டு நான் துண்டை போட்டு நான் பிஜேபிக்காரன் உன்னை நான் சோழியே முடிச்சிருவேன், எதை முடிச்சு அதை முடிச்சிருந்தாங்க. நீங்க பிஜேபிக்காரியா இருங்க, நீங்க எந்த கட்சியா இருங்க, எனக்கு அது தேவை இல்லை. எனக்கு என்னுடைய பாதை வரணும், என்னுடைய இடத்துக்கு ஒழுங்கான இது வரணும், என் கீழே தெரு வரணும். அது வந்தா தான் விடுவேன். நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரிதா, நீங்க போட்டுக்க காவி துண்டை வச்சு என் கழுத்தை நெரிச்சாலும் சரிதா, நான் அசர மாட்டேன். பிஜேபி கட்சி அலுவலகத்தில் தமிழ்நாட்டில் இருந்தா நல்லவங்க இருந்தாச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. நானும் ஒரு இந்து தான், நானும் தெய்வ நம்பிக்கையில கூண்டவன் தான், நானும் சாமியை கும்பிடுறவன் தான். ஆனா எனக்கே இவ்வளவு சாமி இவ்வளவு இதா கும்பிடுறேன், வீடியோல இருக்க அதுல இருக்க, என்ன ஏன்னு இந்த பாடுபடுத்தினா நாளைக்கு ஒரு கிறிஸ்தவரோ ஒரு முஸ்லீமோ இப்படிலாம் யாராட்டு வந்தா அவங்கள நீங்க என்ன பாடுபடுத்துவீங்க? இந்த சக்கையா புளிவீங்க. நான் இந்த இருக்கேன், நான் என்ன பிறப்பும் இந்து எல்லாம் இந்துல இருக்கேன், எனக்கே இந்த நிலைமைன்னா அப்போ மற்றவங்க என்ன நிலைமை பாடுபடுவாங்க? இப்பதான் தெரியுது. அது ஏன்னாச்சுன்னா கட்சியில ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபியில வந்து கண்டிப்பா பிஜேபியில வந்து கட்சியில ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க.